தமிழகத்தில் தேர்தல் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரம் தற்போது கவனம் ஈர்த்து வருகிறது. இந்நிலையில் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் கூறுகையில், விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடைபெறும் இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு முறையாக வழங்கப்படவில்லை என்றும், மக்கள் திரண்ட பிறகும் போலீசார் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறை திட்டமிட்டு செயல்படுகிறது என்றும், அது DMK அரசின் தாக்கத்தில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கும் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையில் கொளத்தூரில் நடைபெற்ற விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் அதிகமான மக்கள் திரண்டதால் விஜய் அவர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அமைதி மற்றும் வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்றும், அங்கு வேலைவாய்ப்பு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் அந்த தொகுதியில் தானே வேட்பாளராக போட்டியிடுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.